நம்ம ஹீரோவோட அந்த ரொமான்ஸை பார்த்துட்டு நின்னு ஃபாங் உள்ளுக்குள்ள அப்படியே எரிமலையா வெந்துட்டு இருக்கான். அப்போ அங்கிள் லீ ரொம்ப மரியாதையா முன்னாடி வந்து ஈஹான் கிட்ட கேக்குறாரு, தம்பி இந்த கல்லை எப்படி கட் பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஈஹான் அந்த கல்லை அப்படியே கீழே வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப அமைதியா சொல்றான். அப்போ அவனோட கண்ல ஒரு நீல நிற ஒளி பளீர்னு மின்னுது. அந்த ஸ்பெஷல் எபிலிட்டியை வச்சு கல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கறான் நம்ம ஹீரோ. நல்லா யோசிச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டா கட் பண்ணுங்க அப்படின்னு ஃபுல் கான்ஃபிடன்ஸோட பாயிண்ட் பண்றான். அங்கிள் லீயும் தலையாட்டிட்டு ஈஹான் சொன்ன மாதிரியே கல்ல செதுக்க ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த நின்ஃபாங் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். பெரிய இவன் மாதிரி சீன் போடுறான், இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுறான். ஆனா நம்ம ஹீரோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லல. ஒரு அர்த்தமுள்ள பார்வையால அவனை சைலண்டா பார்த்துட்டு விடுறான். அங்கிள் லீ கல்ல கட் பண்ண நம்ம ஹைபிக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதட்டமா கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம சூயினர், டே கொஞ்சம் பொறுமையாருடா, வெயிட் பண்ண அப்படின்னு அவனை அடக்குறான். சுத்தி இருக்கிற கூட்டமும் தோத்துடுவோன்னு பயத்துல தான் இவன் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அடுத்த செகண்ட் அந்த கல்லுல இருந்து ஒரு பச்சை நிற ஒளி சொல்லீர்னு வெளியே வருது. இத பார்த்த உடனே சூயுனரும் ஹைபியும் குஷியாகி ஜேடைட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனா அந்த நின்ஃபாங் அப்பவும் அடங்காம, இது சும்மா ஒரு சின்ன துண்டுதான்டா, பெட்ல என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, இந்த ஜேடைட் கட்டியோட மதிப்பு 10 மில்லியனோட நிக்காது, பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய ஐசி ஜேடைட் கட்டி வெளிய வருது. அத பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு தரம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் புகழுறாங்க. நின்ஃபாங் முகம் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி வெளுத்து போயிடுச்சு. அந்த கண்ணை பறிக்கிற பச்சை நிற வெளிச்சம் அந்த ஹால் ஃபுல்லா பரவன உடனே மத்த இடத்துல இருந்தவங்களும் என்ன நடக்குதுன்னு பார்க்க ஓடி வராங்க. அங்கிள் லீ தன்னோட வேர்வையை தொடச்சிக்கிட்டு, தம்பி கல்ல கட் பண்ற வேலை 100% சக்சஸ் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. அந்த டாப் கிரேட் ஜேடைட் கட்டிய பார்த்த பல பேரு இதோட மதிப்பு பல 100 கோடிகள் இருக்கும்னு எஸ்டிமேட் பண்றாங்க. நின்ஃபாங் அப்படியே திக்கு முக்காடி போயிட்டான். இது என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டிரான்வியட் மேல பாயிறான். ஒன்னாலதான் எல்லாம் தப்பா போச்சு அப்படின்னு அவனை திட்டுறான். டிரான்வியட் பயத்துல அப்படியே நடுங்கி போய் ஏதோ விளக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மெதுவா முன்னாடி வந்து நின்ஃபாங் கிட்ட இருந்த அந்த செக்கை எடுத்துக்கிட்டு, இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறான். இத பார்த்த ஹைபியும் சூயினரும் அவனை வெச்சு செய்யறாங்க. நின்ஃபாங்குக்கு கோபம் உச்சம் தலைக்கு ஏறுது. வெறியான நின்ஃபாங் டிரான்வியேட்டை ஒரு தள்ளு தள்ளிட்டு, நீ வேணும்னே தான் பிளான் பண்ணி எனக்கு ஆப்பு வச்சிருக்க அப்படின்னு ஈஹான் மேல பழி போடுறான். நம்ம ஹீரோ, ஆமாண்டா நான் தான் பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். சுத்தி இருந்த கூட்டமும் நின்ஃபாங்க பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சோடனே அவனுக்கு அசிங்கமா போயிடுச்சு. சரிடா பாத்துக்கலாம், இந்த ஜேடைட் கட்டிய மார்க்கெட்ல எவனும் வாங்காம நான் தடுத்து நிறுத்துறேன், என் ஃபேமிலி பவர் என்னன்னு உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு மிரத்துறான். இதை கேட்ட உடனே கூட்டத்துல இருந்தவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இல்ல, நின் ஃபேமிலிக்கு எதிரா நின்னா பிரச்சனை வரும் அப்படின்னு கவலைப்படுறாங்க. சூயுனர் கோவமா சத்தம் போடுறா. ஆனா நின்ஃபாங் திமிரா, யாருடா இவன் கிட்ட இருந்து இதை வாங்குறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சவால் விடுறான். அந்த டைம்ல ஒரு கம்பீரமான அமைதியான குரல் அந்த இடத்துல கேக்குது. இந்த ஜேடைட் கட்டிய நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. எல்லாரும் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க. யாருடா இவன் நின்ஃபாங்குக்கே சவால் விடுறது அப்படின்னு ஒரே ஆச்சரியம். நின்ஃபாங் கோவமா, யாருடாது அப்படின்னு கத்துறான். அங்க நம்ம வாங் ஜாங் வர்றாரு. நின்ஃபாங்கோட திமிர பார்த்து அவர் நக்கலா சிரிக்கிறாரு. நின்ஃபாங் இவரை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டான். ஏன்னா அவர் லூ கார்ப்பரேஷன் சேர்மன். ஆனா அடங்காத நின்ஃபாங் அவரோட உடம்பு சரியில்லாததை வச்சு கிண்டல் பண்றான். 2 பெரிய பவர்ஃபுல் ஆளுங்க நேருக்கு நேர் நிக்கிறத பார்த்து கூட்டமே பரபரப்பாயிடுச்சு. சூயுனர் வாங் ஜாங்க அடையாளம் கண்டுகிட்டு ஆச்சரியப்படுறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வேடிக்கை பார்க்கறான். வாங் ஜாங் நின்ஃபாங்க மதிக்கவே இல்ல. நேரா ஈஹான் கிட்ட வந்து, தம்பி இந்த கல்லை எனக்கு வித்துடு, என்ன விலை வேணும்னு நீயே சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. சுத்தி இருக்கிறவங்க இது கண்டிப்பா 200ல இருந்து 300 மில்லியன் வரைக்கும் போகும்னு பேசிக்கிறாங்க. நின்ஃபாங் பின்னாடி நின்னுக்கிட்டு அப்படியே எரிமலையா வெடிக்கிறான். ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியல. ஈஹான் யோசிச்சு பார்க்கறான். வாங்ஸாங் கிட்ட விக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு முடிவு பண்றான். வாங்ஸாங் பதிலுக்காக வெயிட் பண்றாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே 200 மில்லியன் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்றான். சூயினர் விலை இன்னும் அதிகமா கேட்கலாங்க அப்படின்னு நினைச்சாலும் ஈஹான் இதுவே நமக்கு போதும் யுனர் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துறான். வாங்ஸாங் ரொம்ப சந்தோஷமா கையை கூப்பி நன்றி சொல்றாரு. ஆனா அப்ப மறுபடியும் நம்ம வில்லன் நின்ஃபாங் உள்ள புகுறான். வாங்ஸாங் முன்னாடி வந்து, இல்ல இந்த கல்லை நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை மாத்துறான்.
இத கேட்ட ஈஹானுக்கும் சூயுனருக்கும் ஒரே ஆச்சரியம். இவன் என்னடா லூசு மாதிரி முன்னுக்கு பின்ன முரணா பேசுறான் அப்படின்னு கூட்டம் பேசிக்குது. ஆனா நின்ஃபாங் மனசுக்குள்ள லூ கார்ப்பரேஷனுக்கு இந்த ஜேடைட் கிடைச்சா அவங்க இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க, அதை தடுத்தே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்றான். வாங்ஸாங் அவனை கோவமா கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு அவன் என் ஃபேமிலிக்கும் ஏலம் கேட்கிற உரிமை இருக்குன்னு சொல்றான். யாருமே பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் 250 மில்லியன் தரேன், இந்த கல்லை எனக்கே கொடுத்துரு அப்படின்னு நின்ஃபாங் கேட்குறான். ஆனா நம்ம ஹீரோ ஈஹான் ரொம்ப ஸ்ட்ராங்கா உனக்கு விற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். நின்ஃபாங் அப்படியே ஆடி போயிட்டான். ஏண்டா நான் தான் 50 மில்லியன் எக்ஸ்ட்ரா தரனே, உனக்கு கணக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கத்துறான். இதை கேட்டு கடுப்பான நம்ம ஹீரோ அவனை ஒரு அருவருப்பான பார்வை பார்த்து ஒரு மாசான பதில் சொல்றான். யோக்கியமே இல்லாத ஓ மாதிரி ஆளுங்க கூட பிசினஸ் பண்றதை விட ஒரு நாய்கிட்ட நன்றிய பத்தி பேசுறது எவ்வளவோ மேல்டா அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தை நின்ஃபாங் நெஞ்சில அப்படியே ஈட்டி மாதிரி பாயுது. அவனோட உடம்பெல்லாம் கோவத்துல அப்படியே நடுங்குது. இதை கேட்ட வாங்ஸாங் உட்பட அங்க இருந்த மத்த 3 பேரும் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. ஈஹான் என்ன ஒரு ஒப்பீடு, வேற லெவல் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. சுத்தி இருந்தவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்ச உடனே நின்ஃபாங் முகம் அப்படியே கோணலா போயிடுச்சு. நம்ம ஹீரோ சொன்ன அந்த நக்கல் பேச்ச கேட்ட உடனே நின்ஃபாங் அப்படியே வெறி பிடிச்சவன் மாதிரி கத்துறான். என்ன நாய் கூப்பிடுறியா? அப்போ நீயும் அதுக்கு மேலதாண்டா. மனுஷனும் நாயும் என்னைக்கிடா ஒன்னா உட்காந்து பிசினஸ் பேசியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கேவலமா பேசுறான். ஆனா கோபம் அவன் உடம்ப என்ன பண்ணுதுன்னு அவனுக்கே தெரியல. நெஞ்ச அப்படியே பக்பக்னு பிடிச்சுக்கிறான். முகம் அப்படியே ரத்தம் இல்லாம வெளுத்து போயிடுச்சு. ஈஹான் பேரை சொல்லி சொல்லியே அப்படியே திணறான். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா? காதுல கை வச்சு கொடைஞ்சுக்கிட்டே ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறான். டேய், உன்ன மாதிரி மத்தவங்க பொருளை பறிக்க நினைக்கிற ஆளுங்களுக்கு போடுறதுக்கு என்கிட்ட எலும்பு துண்டு கூட கிடையாதுடா அப்படின்னு ஒரு போடு போடுறான். அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் நின்ஃபாங் மண்டையில இடி மாதிரி இறங்கிடுச்சு. கோபத்துல அவன் வாயிலிருந்து ரத்தம் அப்படியே சல்லுன்னு பீச்சிட்டு அடிக்குது. கண்ணுல அப்படியே கொலவெறி தாண்டவம் ஆடுது. நின்ஃபாங் அப்படியே தரையில பொத்துன்னு விழுந்ததை பார்த்த உடனே ட்ரான்வியட் ஐயோ சின்ன எஜமானே அப்படின்னு சொல்லி அலறான். நின்ஃபாங்கோட ஆட்களும் பதறி போய் பக்கத்துல ஓடி வர்றாங்க. தலைவரே, நீங்க எங்களுக்கு எவ்வளவோ பிளான் போட்டு தரேன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோவும் மத்த 2 பேரும் பரிதாபமா தலையாட்டுறாங்க. நம்ம ஐபனுக்கு இதை பார்க்கவே சகிக்கல. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கிறான். அப்போ நம்ம குவாங்ஹாங் கெத்தா முன்னாடி வந்து 200 மில்லியனுக்கான செக்கை எடுத்து ஈஹான் கிட்ட நீட்டுறாரு. தம்பி, இந்த ஜேடைட் கிடைச்சதுனால எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சுது, இதை வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. நம்ம ஹீரோ ரொம்ப அடக்கமா, இது நமக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் ஹெல்ப் தான் சார், அதுவும் இல்லாம எனக்கு முதல்ல இருந்தே இந்த நின்ஃபாங்க பிடிக்காது, அதான் இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். வாங்ஸாங் இதோட நிறுத்தல. தன்னோட பிசினஸ் கார்டை எடுத்து ஈஹான் கிட்ட கொடுத்து, நீ எப்ப வேணும்னாலும் லூதாய் கம்பெனிக்கு வா, உனக்கு ஒரு பெரிய கரியரை நான் உருவாக்கி தர்றேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை தூக்கி போடுறாரு. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆனா நம்ம சூயுனர் டக்குன்னு முன்னாடி வந்து ஈஹான் எங்கேயும் வரமாட்டான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. வாங்ஸாங் இதை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே, ஆஹா, என் பேத்திக்கு எவ்வளவு தூரம் நோக்கு பார்வை, ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இதோட உட்பொருள் புரிஞ்ச உடனே ஈஹான் வெக்கத்துல தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஒரு இழுப்பு இழுக்கிறான். சூயுனருக்கும் முகம் அப்படியே செவந்து போயிடுச்சு. வாங்ஸாங் கிளம்புறதுக்கு முன்னாடி, தம்பி, உன்னோட இந்த பார்வையை பார்த்தா கண்டிப்பா நீ கூடிய சீக்கிரம் ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆயிடுவ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போறாரு. திடீர்னு ஒரு பொறாமை கலந்த குரல் அந்த இடத்துல கேக்குது. இவன் என்ன பெரிய கிராண்ட் மாஸ்டரா, அதுக்கு இவன் தகுதியே இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தன் நக்கலா பேசுறான். இதை கேட்ட உடனே எல்லாரும் சுத்தி முத்தி பார்க்கறாங்க. ஐபன் கோவமா, யாரடாது என் பிரதர் அசிங்கப்படுத்துறது அப்படின்னு கத்துறான். வாங்ஸாங்க்கு அந்த குரல் ரொம்ப பழக்கப்பட்ட குரலா தெரியுது. அப்போ அங்க குவோ யுனோ மற்றும் மாஸ்டர் ஹாங் 2 பேரும் ஒன்னா என்ட்ரி கொடுக்கறாங்க. இவங்கள பார்த்த உடனே கூட்டமே அதிருது. அட, இது ஹுவாங் ஜியாங் குரூப்போட சின்ன எஜமான் இல்ல, கூட இருக்கிறது தென்கிழக்கு ஆசியாவிலே ரொம்ப ஃபேமஸான மாஸ்டர் ஹுவாங் ஆச்சே அப்படின்னு சொல்லி பரபரப்பா பேசிக்கிறாங்க. ஈஹான் ரொம்ப அமைதியா, நீங்க யாரு, நான் உங்கள முன்னாடி பார்த்த மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கறான். மாஸ்டர் ஹாங் உடனே ஈஹானை கை காட்டி, என்னோட தம்பி மாஸ்டர் வாங்க இந்த நிலைமைக்கு ஆக்குனது நீதாண்டா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு. ஈஹான் யோசிச்சு பார்க்கறான். ஆனா அவனுக்கு ஞாபகம் வரல. சூயுனர் டக்குன்னு ஞாபகப்படுத்துறா, ஈஹான், இவங்க அந்த பழைய மோசடியை வெளிப்படுத்தினோமே அந்த ஆளோட ஆளுங்க தான் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மாஸ்டர் ஹாங் கோவத்துல சுத்தி இருந்த பொருளை எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. ஒன்னால என் தம்பிக்கு கெட்ட பேர் கிடைச்சு அவன் இப்போ உடம்பு முடியாம படுத்துட்டான் அப்படின்னு கத்துறாரு. சூயுனர் விடாம, உங்க தம்பி பண்ண தப்புக்கு தான் அவருக்கு அந்த தண்டனை கிடைச்சது அப்படின்னு பதிலடி கொடுக்கறா. ஆனா மாஸ்டர் ஹாங் எதையும் கேட்கறதா இல்ல. பேச்செல்லாம் முடிஞ்சது. நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் விடுறேன்.
நான் தோத்துட்டா நான் இந்த ஃபீல்டை விட்டே விலகிடுறேன், எல்லார் முன்னாடியும் தண்டனையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐபன் டக்குன்னு, ஒருவேளை என் பிரதர் தோத்துக்கா நீ என்ன கேட்ப அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த மாஸ்டர் ரொம்ப क्रूரமா, அவன் தோத்துட்டா அவனோட கை கால் நரம்புகளை நானே அறுத்து எரிஞ்சிருவேன், என் தம்பி எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி இவனும் முடமாகணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே சூயுனர் அலறா, இது அநியாயம், ஈஹான் நாம இங்கிருந்து கிளம்பலாம், லூசுங்க தான் இந்த சேலஞ்சை ஏத்துப்பாங்க அப்படின்னு சொல்றா. ஆனா குவோயுனோவோட ஆட்கள் வழிய மறிச்சு நிக்கிறாங்க. எங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க இங்கிருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி நக்கலா சிரிக்கிறாங்க. ஐபன் கைய மடிச்சுக்கிட்டு, பாத்தர்லாண்டா, எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி மோத ரெடியாகிறான். வாங்சாங் நடுவுல வந்து சமாதானம் பண்ண பாக்குறாரு. குவோயுனோ, இது டீன் நாம், உன் ஊரு கிடையாது, இதுக்கப்புறம் வரப்போற விளைவுகளை யோசிச்சுக்கோ அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஆனா அந்த யுனோ நக்கலா, விளைவா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எங்க ஃபேமிலிக்கு இருக்கிற பவருக்கு இந்த அசோசியேஷன் பயப்படும், அதுவும் இல்லாம மாஸ்டர் ஹாங் எனக்காக 1 வருஷம் ஃப்ரீயா வேலை செஞ்சு தர்றேன்னு சொல்லியிருக்காரு, அதனால நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். வாங்சாங் கோவத்துல பேச முடியாம நிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ ஈஹான் மெதுவா கையை தூக்கி எல்லாரையும் சமாதானப்படுத்துறான். கவலைப்படாதீங்க, நான் இந்த சேலஞ்சை ஏத்துக்கிறேன், இது வெறும் ஒரு சின்ன போட்டி தான் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றான். இதை கேட்ட கூட்டம் அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. இந்த தம்பிக்கு என்ன லூசா, மாஸ்டர் ஹாங் கிட்ட போய் இப்படி மோதுதே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐபனும் சூயுனரும், இது வேணும்னே செட் பண்ண ட்ராப், நீ ஏன் இதுல போய் மாற்ற அப்படின்னு சொல்லி தடுக்க பாக்குறாங்க. வாங்சாங்கும் ஈஹான் கிட்ட மறுபடியும் யோசிக்க சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுல ஒரு தெளிவு தெரியுது. நம்ம ஹீரோ ஈஹான் சும்மா தலன்னு கான்ஃபிடன்ஸோட நிக்கிறான். மத்த ஃபீல்டுல ஒருவேளை நான் தோற்கலாம், ஆனா இந்த ஸ்டோன் கேம்பிளிங்ல என்ன ஜெயிக்க எவனும் இன்னும் பொறக்கலடா அப்படின்னு மாசா ஒரு டயலாக் விடுறான். இதை கேட்ட மாஸ்டர் ஹாங் நக்கலா சிரிக்கிறாரு. மவனே, பின்னாடி வருத்தப்படுவ பாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஈஹான் அசால்ட்டா, வருத்தப்படுற வேலையே கிடையாது, ஆனா எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவோயுனோவை கை காட்டுறான். ஒருவேளை மாஸ்டர் ஹாங் தோத்துட்டா இந்த குவோயுனோவும் முட்டி போட்டு அந்த தண்டனையை ஏத்துக்கணும் அப்படின்னு ஒரு போடு போடுறான். அவ்வளவுதான், அங்க இருந்த கூட்டம் அப்படியே ஷாக் ஆகி போச்சு. என்னடா இவனை 2 உலகத்திலையும் செல்வாக்கு இருக்கிற குவோ ஃபேமிலி எஜமானியே இப்படி மிரட்டுறான், இவன் என்ன அவ்வளோ பெரிய தைரியசாலியா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஈஹான் தன்னோட கையை டைட்டா மூடிக்கிட்டு கண்ணில் ஒரு வெறியோட சொல்றான், என் ஆளுங்க மேல எவனாவது கை வச்சா அவன் அதுக்கான விலையை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு. அந்த இடமே இப்ப மரண பீதியில இருக்கு. குவோயுனோ லைட்டா யோசிக்கிறத பார்த்த மாஸ்டர் ஹாங் அவன் காதுல போய் கிசுகிசுக்கிறாரு. தம்பி கவலைப்படாத, இவன் சும்மா சீன் போடுறான், நாம ஏற்கனவே எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம், வெற்றி நமக்கே அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் குவோயுனோக்கு ஒரு பக்கம் உதறலாவே இருக்கு. அந்த பயத்தை போக்க மாஸ்டர் ஹாங், உனக்கு நம்பிக்கை வரணும்னா நான் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் 1 வருஷம் உங்க ஃபேமிலிக்கு ஃப்ரீயா வேலை செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. இதை கேட்ட உடனே குவோயுனோ, சரிடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெத்தா நிக்கிறான். ஈஹான், உனக்கு ஜெயிக்க 1% கூட வாய்ப்பில்லடா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அடுத்து எல்லாரும் அந்த ஸ்டோன் வேர் ஹவுஸுக்கு போறாங்க. மாஸ்டர் ஹாங் முன்னாடி போக நம்ம ஹீரோ குரூப் பின்னாடியே போறாங்க. உள்ள போன உடனே சூயுனர் தன்னோட மூக்க அப்படியே பொத்திக்கிறா. என்னடா இது ஒரே நாத்தமா இருக்கு, இது என்ன இடம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு மாஸ்டர் ஹாங், இது பழைய ஸ்டோன் கேம்பிளிங்ல மீதமான கழிவு கற்களை கொட்டி வச்சிருக்க இடம், இதெல்லாம் 1 காசுக்கு கூட பெறாது அப்படின்னு விளக்குறாரு. அப்புறம் சத்தமா ரூல்ஸ் அறிவிக்கிறாரு. இப்போ இந்த குப்பை கற்களுக்கு நடுவுல இருந்து எதுல ரொம்ப விலை உயர்ந்த ஜேடைட் இருக்குன்னு 1 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும், இதுதான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஈஹான் லைட்டா புருவத்தை சுருக்குறான். என்னடா இது வித்தியாசமான போட்டியா இருக்குன்னு யோசிக்கிறான். பின்னாடி வந்தவங்கெல்லாம், இது சாத்தியமே இல்லையே, இவ்வளோ பெரிய குவியல்ல ஜேடேட் இருக்கிற கல்லை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஈஹானும் மனசுக்குள்ள, நிச்சயமா அந்த இன்யாங் தர்மா ஆயி இல்லாம இதுல இருந்து ஜேடேட் கண்டுபிடிக்கிறது சான்ஸே இல்ல, அந்த கிழவன் ஏதோ சதி பண்ணியிருக்கான் போலயே அப்படின்னு சந்தேகப்படுறான். மாஸ்டர் ஹாங், ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாரு. அவரோட ஆட்கள் மெதுவா வந்து, தலைவரே பிளான் படி எல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் பண்றாங்க. அந்த கிழவன் மனசுக்குள்ள, இன்னைக்கு உன்னை அசிங்கப்படுத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி வன்மத்தோட சிரிக்கிறாரு. ஜூயுனர் பயந்து போய் ஈஹான் காதுல, ஈஹான் இதெல்லாம் வேஸ்ட் கற்கள், போட்டியோட முறைய மாத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்றா. ஈஹான் அவளை சமாதானப்படுத்தி, கவலைப்படாத ஜூயுனர், இந்த குப்பைக்கு நடுவுலையும் நிறைய பொக்கிஷங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். இதை கேட்ட சுத்தி இருந்தவங்க நக்கல சிரிக்கிறாங்க. யோ தம்பி, இதுல நிஜமாவே ஜேடைட் இருந்தா எப்பவோ கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா, உனக்கு அனுபவம் பத்தாது, மாட்டிக்கிட்டடா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. மாஸ்டர் ஹாங் அப்படியே கற்களை ஒவ்வொன்னா பாக்குற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாரு. இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாரு.
ஒரு கல்லு முன்னாடி போய் நிக்கிறாரு. அது பாக்க கொஞ்சம் நல்லா இருந்தாலும், இல்ல இதுவும் தேராது அப்படின்னு சொல்லி ஆக்டிங்க தொடர்றாரு. ஈர்ஹான் இத கவனிச்சுக்கிட்டே, ஆஹா கிழவன் செம்மையா சீன் போடுறானே, நிஜமான பிளான் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வலது கண்ல இருக்கிற அந்த ஸ்பெஷல் பவரை ஆக்டிவேட் பண்றான். ஈஹானோட உடம்பு சுத்தி அந்த எனர்ஜி அப்படியே சுத்துது. அவனோட இன்யாங் தர்மா ஐஸ் மூலமா எல்லாத்தையும் ஊடுருவி பார்க்கறான். அவனுக்கு இப்போ அந்த குவியல் குவியலா இருக்கிற கற்களுக்கு அடியில அங்கங்கே இருக்கிற சின்னதும் பெருசுமான ஜேடேட் கற்கள் பளிச்சுன்னு தெரியுது. சரி, கிழவன் அடுத்தது என்ன தில்லுமுள்ளு பண்ண போறான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கான். அந்த கிழவன் மனசுக்குள்ள, இதுதான் அந்த கல்லு, நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த அந்த டூப்ளிகேட் கல்லை இப்ப இதுக்கு பதிலா மாத்தி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிக்கிறாரு. மாஸ்டர் ஹாங் அந்த ஜேடேட் ஒளிஞ்சிருக்கிற கல்லை நேர்கிறாரு. அவரோட முகத்துல ஒரு வெற்றி தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் சரியான நேரத்துக்காக வெயிட் பண்றான். அந்த கிழவன் குனிஞ்சு அந்த கல்லை எடுக்க போறப்போ ஈஹான் டக்குன்னு ஒரு சின்ன கூழாங்கல்லை எடுத்து அந்த கல்லை நோக்கி சுர்ன்னு எறிறான். அந்த கல்லு டக்குன்னு அடிபட்டு தூரமா போய் செவுத்துல டக்குன்னு மோதுது. ஷாக்கான கிழவன், ஏய் அது ஏன் கல்லுடா அப்படின்னு கத்துறாரு. ஈஹான் தன்னோட கையில இருக்கிற இன்னொரு கல்லை அசால்ட்டா தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு, ஒய்யோ சாரி மாஸ்டர், கை நழுவி விழுந்துருச்சு அப்படின்னு நக்கலா மன்னிப்பு கேட்கறான். மாஸ்டர் ஹாங்குக்கு செம்ம காண்டு. வேணும்னே பண்றியாடா அப்படின்னு கத்துறாரு. ஈஹான் கையை கட்டிக்கிட்டு, நான் உங்க கல்லை எடுக்கவே இல்லையே, அது அதோ அங்கதான் கிடக்கு அப்படின்னு சொல்றான். என்ன மாஸ்டர், கொஞ்சம் இடம் மாறின உடனே நீங்களே செலக்ட் பண்ண கல்லை உங்களால கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு போடு போடுறான். சுத்தி இருந்த கூட்டமும், ஆமா நீங்களே தேடி எடுத்த கல்லை நீங்களே கண்டுபிடிக்கணும், அதுதானே மாஸ்டர் உங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஹாங்குக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. பதக்கத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த கிழவனுக்கு ஒண்ணுமே புரியல. தான் குறி வச்ச கல் எதுன்னு அடையாளம் தெரியாம முழிக்கிறான். ஐயோ, இவன் நம்ம பிளானை கண்டுபிடிச்சிட்டணும் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் அப்படியே பக்குன்னு ஏறுது. நம்ம ஹீரோ ஈஹான் நக்கலா சிரிச்சுக்கிட்டே, சீக்கிரம் தேடுங்க மாஸ்டர், இன்னும் 1 மணி நேரம் கூட இல்ல, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி உசுப்பேத்துறான். மாஸ்டர் ஹாங்குக்கு வேற வழியே இல்ல. அங்க சிதறி கிடக்கிற அந்த அழுக்கு கல்லுங்களுக்கு நடுவுல முட்டி போட்டு தேடுறான். இருகா உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டே தேடுறான். ஈஹான் கெத்தா அப்படியே அந்த பக்கமா நடந்து போய், சரி நல்ல நியூஸ் சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த யார்ட்ல தனியா நிக்கிற ஒரு பிரம்மாண்டமான உயரமான கல்லை நம்ம ஹீரோ பார்க்கறான். அதை நிமிர்ந்து பார்த்துட்டு, அடேங்கப்பா இதெல்லாம் வெறும் குப்பைன்னு நினைச்சேன், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷமே ஒளிஞ்சிருக்கே அப்படின்னு மெதுவா ஆச்சரியப்படுறான். அந்த பாறையோட சொரசொரப்பான மேல் பரப்புல கை வச்ச உடனே ஒரு எதிர்பாராத கண்டுபிடிப்பு பார்த்த சந்தோஷத்துல ஈஹான் மனசுக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அதே சமயம் ஒரு வழியா தான் நினைச்ச கல்லை கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல மாஸ்டர் ஹாங் கண்ணு அப்படியே விரியுது. அப்பாடா என் மானம் தப்பிச்சது அப்படின்னு சொல்லி நிம்மதியா பெருமூச்சு விடுறாரு. ஈஹான் அங்க என்ன பண்றான்னு பார்த்துட்டு, டெய்ஹான் நான் என் கல்லை எடுத்துட்டேன், இந்த வாட்டி நீ காலிடா அப்படின்னு சொல்லி ஓவர் சீன் போடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சலிப்பா ஒரு கொட்டாவி விடுறான். வெறும் ஒரு ரஃப் ஜேடேட் கல்லை எடுத்துட்டு அதுக்குள்ள ஜெயிச்சிட்டேன்னு கனவு காண்றியா, என்ன ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் ஹாங் முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. இது டாப் டியர் ஜேடேட்னு உனக்கு எப்படி தெரியும், இந்த குப்பை குவியல்ல இதை விட பெருசா உன்னால எதையும் தேடி எடுக்க முடியாதுடா அப்படின்னு கத்துறான். சுத்தி இருந்தவங்களும், ஆமா இந்த குப்பையில ஜேடேட் கண்டுபிடிச்சதே பெரிய விஷயம்தான், மாஸ்டர் ஹாங் வேற லெவல் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ முன்னாடி பார்த்த அந்த உயரமான கல்லை கை காட்டுறான். இந்த கல்லு தான், இதுதான் உன்னை தோற்கடிக்க போகுது அப்படின்னு மாசா சொல்றான். அவ்வளவுதான், கூட்டமே விழுந்து விழுந்து சிரிக்குது. இந்த பையனுக்கு என்ன பைத்தியமா, இந்த கல்லுல ஏற்கனவே ஏகப்பட்ட விரிசல் இருக்கு, இதுல எங்கடா ஜேடைட் இருக்கும், ஈஹான் ஏதோ அவசரத்துல முடிவெடுக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேலி பண்றாங்க. சூயினரும் கூட பயந்து போய், ஈஹான் நிஜமாவே இதுல ஜேடைட் இருக்கா இல்ல சும்மா ஏதோ ஒரு கல்ல தூக்குறியா அப்படின்னு கேக்குறா. ஐபனும் பதட்டமா, மச்சான் அவசரப்படாத, வேற கல்ல மாத்திக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்கறான். மாஸ்டர் ஹாங் அப்படியே சந்தோஷத்துல வாய் விட்டு சிரிக்கிறாரு. தம்பி இப்பவே தோல்வியை ஒத்துக்கோ, வேணும்னா நான் கொஞ்சம் கருணை காட்டுறேன் அப்படின்னு நக்கல் பண்றாரு. நம்ம ஹீரோ மெதுவா அந்த கல்லை தொட்டு ஒரு பிரஷர் கொடுக்கறான். அடுத்த செகண்டு அந்த கல்லுல இருந்து அந்த சின்ன சின்ன விரிசல் எல்லாம் பெருசாகி சடச்சடன்னு உடையுது. அதுக்குள்ள இருந்து ஒரு கண்ணை பறிக்கிற எமரால்டு பச்சை நிற வெளிச்சம் சல்லுன்னு வெளியே வருது. தோல்வியை ஒத்துக்க வேண்டியது நீதாண்டா அப்படின்னு ஈஹான் கர்ஜிக்கிறான். அந்த பளபளப்பான வெளிச்சத்தை பார்த்து அந்த கிழவன் கண்ணையே சுருக்குறாரு. ஐபன் அப்படியே இவருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு, ஐயோ அது என்னது அப்படின்னு ஆச்சரியத்துல கத்துறான். ஈஹான் தன்னோட அபாரமான பலத்தை வச்சு அந்த பாடைய அப்படியே 2ஆ பிளக்குறான்.
கூட்டமே அப்படியே உளைஞ்சு போய் நிக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து ஜேடைட் கல்லாலேயே செதுக்கப்பட்ட ஒரு அழகான தேரை சிலை வெளியே வருது. இத பார்த்த உடனே இவ்வளவு நேரம் கிண்டல் பண்ணவங்கெல்லாம் அப்படியே வாயடைச்சு போயிட்டாங்க. இது ரொம்ப அபூர்வமான நேச்சுரல் ஜேடைட், இதோட ஒவ்வொரு துண்டும் பல கோடி வரும் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஜேடைட் தேரை சிலையோட மதிப்பு குறைஞ்சது 10,000 கோடிக்கு மேல இருக்கும். இனிமே கம்பேர் பண்ணவே தேவையில்லை, ஈஹான் தான் வின்னர் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. மாஸ்டர் ஹாங் அப்படியே பாத்துன்னு வாயை திறந்துட்டு நிக்கிறாரு. இந்த குப்பையில இருந்து எப்படிடா இவனுக்கு நேச்சுரல் ஜேடைட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நடுங்குறாரு. அந்த யூனோ பல்ல கடிச்சுக்கிட்டு, எரிச்சலா இருக்கு, இவனுக்கு என்ன இவ்வளவு பெரிய லக்கு அப்படின்னு வன்மத்தை கக்குறான். நம்ம ஹீரோ வின் பண்ணதை பார்த்த ஐபனும் மத்தவங்களும் துள்ளி குதிக்கிறாங்க. வேற லெவல்டா, நம்ம ஈஹான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஐபன் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். மச்சான், இனிமே நீ தாண்டா என் ஐடல் அப்படின்னு சொல்றான். ஈஹான் அந்த தேரை சிலையை ஐபன் கிட்ட கொடுத்து, இத பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பெரியவரை பாக்குறான். வெற்றி தோல்வி இப்போ தெளிவா தெரிஞ்சிருச்சு, கொடுத்த வாக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். மாஸ்டர் ஹாங் எஸ்கேப் ஆக பாக்குறாரு. நான் நம்ப மாட்டேன், நீ ஏதோ சீட்டிங் பண்ணிருக்க, இந்த குப்பையிலேருந்து இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு புலம்புறாரு. ஆனா கூட்டம் இப்போ அவருக்கு மரியாதை கொடுக்கல. உன்னால முடியலன்னா மத்தவங்களாலையும் முடியாதுன்னு அர்த்தமா? தோத்துட்டு இப்படி கேவலமா நடந்துக்காத, நீ எல்லாம் ஒரு மாஸ்டரா, பேசாம தண்டனையை ஏத்துக்கோ, நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுக்கறாங்க. ஈஹான் சிரிச்சுக்கிட்டே, சீட்டிங்கா, இப்போ அதோ அந்த பொய் ஆட்டம் ஆடினது யாருன்னு இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாஸ்டர் ஹாங்கோட மணிக்கட்டை கபக்குன்னு பிடிச்சிக்கிறான். மாஸ்டர், சீட்டிங் பண்ணது நீங்க தான் அப்படின்னு ஈஹான் சொன்ன உடனே அவர் பதட்டமா, என்ன உளர்ற, எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு சமாளிக்கிறாரு. ஈஹான் மெதுவா அவரோட மணிக்கட்டை ஒரு முறுக்கு முறுக்குறான். அவரோட கையில இருந்த அந்த கல்லு டக்குன்னு கீழே விழுது. எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு ஈஹான் கத்துறான். அந்த கல்லு கீழே விழுந்து உருண்டு ரெண்டா உடையுது. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஏற்கனவே கட் பண்ணி உள்ள வச்ச ஒரு ஜேடைட் துண்டு பளிச்சுன்னு தெரியுது. அந்த பெரியவரோட முகத்தரை எல்லார் முன்னாடியும் கிழிஞ்சு போச்சு. இந்த கல்லுல ஏற்கனவே பசை தடவி ஒட்டி இருக்காங்க, இது வேணும்னே செட் பண்ணது அப்படின்னு ஈஹான் சொன்ன உடனே கூட்டத்தோட கோவம் வெடிக்குது. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், ஃபேர் காம்படிஷன்னு சொல்லிட்டு இப்படி சீட்டிங் பண்றியே, எங்களை எல்லாம் முட்டாள்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. மாஸ்டர் ஹாங் வேர்த்து விறுவிறுப்பு போய், இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பயத்துல கேக்குறாரு. அங்க இருந்த சில முரட்டு பசங்க கைய நெரிச்சுக்கிட்டே முன்னாடி வராங்க. வேற என்ன, உனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ராடு கிழவனை மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போட்டு வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்டு, ஐயோ விட்டுருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. அந்த நரி நின்ஃபாங் கூட்டத்துக்குள்ள அப்படியே நைஸா நழுவ பாக்குறான். இந்த கிழவன் சீட்டிங் பண்ணியும் தோத்துட்டான், நாம இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே எஸ்கேப் ஆக போறான். ஆனா நம்ம ஹீரோவோட டீம் சும்மா விடுவாங்களா? டக்குன்னு வழியை மறிச்சு நிக்கிறாங்க. எங்கடா போற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். சூயினர் விடாம, மாஸ்டர் ஹாங் தோத்துட்டாரு, நீ சொன்ன சத்தியத்தை இப்போ நிறைவேத்து அப்படின்னு கத்துறா. ஐபனும் கூட சேர்ந்துக்கிட்டு, அந்த கிழவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, அடுத்து உன்னோட முறடா அப்படின்னு மிரட்டுறா. நின்ஃபாங் பயத்துல அப்படியே நடுங்குறான். ஆனா வெளியே கெத்து காட்ட பாக்குறான். என்னடா பண்ணிடுவீங்க, நான் ஷாங்ஸாங் குரூப்போட வாரிசுடா, இந்த அசோசியேஷன் ஆளுங்க கூட எனக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு திமிரா பேசுறான். நம்ம ஹீரோ ஈஹான் முன்னாடி வந்து ஒரு 2 வார்னிங் ஷாட் விடுறான் பாருங்க. அந்த வேகத்துல அவன் ஆடி போயிட்டான். என் முன்னாடியே திமிரா பேசுறியா? இன்னைக்கு உன் அந்தஸ்து எதுவா இருந்தாலும் உனக்கு ஒரு பாடம் புகட்டாம விடமாட்டேன். என் பிரதர்ஸை அசிங்கப்படுத்தினதுக்கு நீ இப்பவே மன்னிப்பு கேட்கணும், இல்லைனா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஈஹான் கர்ஜிக்கிறான். பயத்துல நின்ஃபாங் அப்படியே பம்மிட்டான். வேற வழியே இல்லாம முட்டி போட்டு அவமானத்தோட மன்னிப்பு கேட்கிறான். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கேமரா எடுத்து அவனை வீடியோ எடுக்கிறாங்க. ஆஹா, செம்ம ஆக்டிங், இதெல்லாம் ஆன்லைன்ல போட்டா அப்படியே வைரல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நக்கல் பண்றாங்க. இவன் முன்னாடி அதிகாரத்தை வச்சு எல்லாரையும் மிரட்டுவான், இப்போ நம்ம ஹீரோ இவனை கரெக்டா செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குஷியாகிறாங்க. அப்போ வோங் சாங் மெதுவா வந்து கேக்குறாரு, தம்பி ஈஹான், இந்த நேச்சுரல் ஜேடேட்டை விற்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ, அங்கிள் லியூ, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். வோங் சாங் ஒரு பெரிய அமௌண்ட்டை ஆஃபர் பண்றாரு. நம்ம லூ குரூப் இதுக்காக 30 பில்லியன் தர தயாரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஈஹான் அப்படியே மிரண்டு போயிட்டான். 30 பில்லியனா அப்படின்னு அவன் வாய் பிளந்து நிக்கிறான். அவ்வளோதான், கூட்டத்துல ஏல போட்டி ஆரம்பமாகிடுச்சு. மாஸ்டர் ஈஹான், எங்க குரூப் 31 பில்லியன் தர்றோம் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். இசட் ஜுவல்லரி கம்பெனி 35 பில்லியன் தர்றோம், எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் சத்தம் கேக்குது. கோல்டன் ட்ரையாங்கிள் கம்பெனிக்காரங்க, விலையை நீங்களே சொல்லுங்க, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. இன்னொருத்தன் நக்கலா, டேய், உங்க கம்பெனி திவாலாகிற நிலைமையில இருக்கு, நீங்க எதுக்குடா போட்டிக்கு வரீங்க, இது எங்களுக்கு தான் அப்படின்னு கத்த அங்க ஒரு பெரிய கைகலப்பே வர்ற மாதிரி ஆகிடுச்சு.
நம்ம ஹீரோ இந்த ரணகலத்தை வேடிக்கை பார்க்கறான். அட பாவிங்களா, ஒரே ஒரு கல்லுக்காக இப்படியே அடிச்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ஐபன், மச்சான் உனக்கு தெரியாது, இந்த ஜெய்டைட் வெறும் பணம் மட்டும் இல்ல, ஒரு கம்பெனியோட கௌரவத்தையே இது உச்சாணி கிளையில கொண்டு போய் வச்சிடும் அப்படின்னு விளக்குறான். ஈஹான் சிரிச்சுக்கிட்டே தலையை ஆட்டிட்டு சூயுனரை பார்க்கறான். அவ அப்படியே ஓடி வந்து ஈஹானோட கையை டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஈஹான் எனக்கும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப கொஞ்சிரா. யுனர் அப்படி கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு முகம் அப்படியே செவந்து போயிடுச்சு. சரிம்மா, உனக்கு இல்லாததா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையால யுனரை அணைச்சிக்கிட்டு இன்னொரு கைய மேல தூக்கி சத்தமா அறிவிக்கிறான். எல்லாரும் போட்டியை நிறுத்துங்க, நான் இந்த ஜெய்டேட்டை யாருக்கும் விற்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டான். கூட்டமே அப்படியே அதிர்ந்து போயிடுச்சு. என்னடா சொல்ற, ஜோக் பண்றியா அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான். நாங்க இவ்வளோ பெரிய அமௌண்ட் தர்றோம்னு சொல்றோமே, ஏன் வேணான்னு சொல்ற அப்படின்னு எல்லாரும் கோவப்படுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா இதை நாங்க எங்களுக்கே வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அங்கிருந்து கிளம்புறான். ஓங் சாங் அவங்க போறத பார்த்து பெருமூச்சு விடுறாரு. இளம் வயசு, கொஞ்சம் வேகம் அதிகம்தான், இந்த திரவியத்தால எவ்வளோ பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு இவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறாரு. கட் பண்ணா நின் ஜுவல்லரி குரூப். அந்த வில்லன் எஜமான் வெறியோட கத்துறான். எல்லா ஆட்களையும் திரட்டுங்கடா, இன்னைக்கு நைட்டு ஈஹான் உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அந்த ஜெய்டைட் என் கைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு ஆர்டர் போடுறான். அவனோட பாடிகார்ட்ஸ் எல்லாரும் சரிங்க எஜமானே அப்படின்னு கத்துறாங்க. அடி வாங்கின நின்ஃபாங்கும் பழிவாங்க துடிக்கிறான். இன்னைக்கு நைட்டு ஈஹானோட வில்லாவை காலி பண்ணுங்கடா, அந்த ஜெய்டைட் மட்டும் கிடைச்சா நீங்க கேட்குற பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு பிளான் போடுறான். ஒரு மொட்டத்தல ஆளு, கவலைப்படாதீங்க எஜமானே, அந்த பையன் எஸ்கேப் ஆக முடியாது, நாங்க வேலையை முடிச்சிடுவோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். அதே டைம்ல டாங் நுயான் குரூப்போட லீடரும் வெறியா இருக்கான். இந்த ஜெய்டைட் எங்களோட பேரரசுக்கு தான் சொந்தம், அதை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு கத்துறான். இப்போ ஈஹானோட வில்லால லியூஷிங் பதட்டமா ஓடி வந்து ரிப்போர்ட் பண்றான். ஈஹான், கிடைச்ச தகவல் படி நின் குரூப், ஷாங்ஸாங் குரூப், டாங் நுயான் குரூப், அப்புறம் இன்னும் சில லோக்கல் குடும்பங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு நைட்டு உன்னை அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸா சொல்றான். இதை கேட்ட சூயுனர் அப்படியே பயந்து போய் ஈஹானோட கையை பிடிச்சுக்கிறா. சாரி ஈஹான், என் பிடிவாதத்தால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை, பேசாம அந்த கல்லை வித்தரலாமா, உனக்கு ஆபத்து வரத நான் விரும்பல அப்படின்னு சொல்லி கலங்குறா. ஈஹான் அவளை மெதுவா தேற்றி, கவலைப்படாத யுனர், நான் உனக்கு தர்றேன்னு சொன்னதுதான், என் வார்த்தையை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ திடீர்னு ஒரு குரல் கேக்குது, தம்பி ஈஹான், நான் உனக்கு உதவி செய்ய வந்துட்டேன் அப்படின்னு. சூயுனர் யார் அதுன்னு ஆச்சரியமா கேக்குறா. அங்க நம்ம குன் சாங் தன்னோட தம்பிங்களோட கெத்தா வந்து நிக்கிறான். தம்பி, உனக்கு சப்போர்ட் வேணும்னு எனக்கு தெரியும், அதான் என் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டு இந்த இடத்த யாரும் ஒருத்தன் நெருங்க முடியாது, பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்றான். ஈஹான் ஆச்சரியப்பட்டு போய் அவனோட கையை குலுக்கி தோள்ல தட்டி தேங்க்ஸ் சொல்றான். நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் மச்சான், நாம பிரதர்ஸ், கஷ்டம்னா ஒன்னாதான் சுமப்போம் அப்படின்னு குன்சாங் சொல்றான். ஐப்பனும் அவங்க தோள்ல கையை பாட்டுக்கிட்டு, அதான் பிரதர்ஸ்னா இப்படிதான் ஒன்னா நிக்கணும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். நம்ம ஹீரோவோட முகத்துல இப்போ ஒரு மரண மாசான கான்ஃபிடன்ஸ் சிரிப்பு வருது. இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் வந்தாலும் சரி இந்த இடத்தை விட்டு ஒரு இன்ச்சு கூட நாங்க நகர மாட்டோம், கடைசி வரைக்கும் மோதி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி வெறியோட நிக்கிறாங்க. அந்த அமைதியான இருட்டுல ஈஹானோட வில்லா மட்டும் அப்படியே வெளிச்சமா இருக்கு. அந்த பக்கம் நின் குரூப் ஆளுங்க ஆயுதங்களோட வந்து பேசிக்கிறாங்க. அந்த நின் எஜமான் இந்த சின்ன பையனை ரொம்ப ஓவரா எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. இந்த வில்லால ஏகப்பட்ட ஓட்டை இருக்கு, நான் ஒருத்தன் போனா கூட வேலையை முடிச்சிட்டு வந்துருவேன், அவன் இந்நேரம் தூங்கிட்டு இருப்பான், டக்குன்னு போய் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. கோ குரூப்பும் வெளியே பதுங்கி இருக்கு.